மதுரை என்றாலே இரண்டே ரெண்டு விஷயம் தான். ஒன்று வீரத்துக்கு பெயர் போனது, இன்னொன்று ஆன்மீகத்துக்கு பெயர் போனது. அந்த வீரத்தை பறைசாற்றும் விதமாக அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு. அந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை 200 ஆண்டுகளுக்கு முன்பாக உருவாக்கியவர்கள் கெங்கை வகைரா. அவர்கள் அதிலே ஜாதியை அடையாளப்படுத்தவில்லை, வீரத்தை மட்டும்தான் அடையாளப்படுத்தியிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு வந்தவன் என்ன பண்றான்? அந்த ஏழுத்தருவ அழகத்துக்கு யாரோட பேர் வச்சிருக்கிறாங்க? அவர் ஏதாவது மாடு வளர்த்தாரா, இல்ல மாடு ஏதாவது பார்த்திருக்காரா? 2024 நடக்குது. 2150 என்ன சொல்லுவாங்க? கலைஞர் ஒருத்தர் இருந்தாருப்பா, அவர் சொல்லுவதில் நிற்கும் போது மாடு வெளியே வரதுக்கே பயப்படுமாம்பா, அவரை பார்த்தாலே சாணி போட்டுமாம்பா அப்படின்னு பெரிய ஒரு உருட்டை உருட்டிட்டு மறுத்து விடுவாங்க. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்கு பேர் வைக்கணும்னா கெங்கை வகைரா நம் முத்திரைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள். வீரத்திற்கு பெயர் போனவர் பேரரசர் பெருமிடுகு முத்தரையர். அப்படி பேர் வைக்க வேண்டும் என்றால் பேரரசர் பெருமிடுகு முத்தரையுடைய பெயரை தான் சூட்டது. இல்லை என்றால் மிகப்பெரிய ஒரு தென்னகத்தில் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கும். தலைவர் கே செல்வகுமார் அவர்கள் தலைமையில மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம். அது மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டத்தை பார்த்துக்க மாட்டாங்க. அது மாதிரி நடக்க